This meeting is being recorded. Consumer buying behavior. Okay. So ப்ராடக்ட் கன்சியூமர் வந்து எப்படி பை பண்றாங்க, என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்ல பை பண்றாங்க, என்ன திங்க் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம ஜெனரலா நம்ம பார்ப்போம். So first why do people not buying your product immediately after seeing your ad? ஒரு ஆட்லயோ இல்ல கூகுள்லயோ எங்கேயோ இருக்கும் நம்மளோட பாக்குறாங்க, ஆட் இல்லாம ஆர்கானிக்காவும் நம்மளோட பார்த்தா ஏன் இமிடியேட்டா பை பண்ண மாட்டேங்கிறாங்க? ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் கேட்கலீங்க. ஏன் இமிடியேட்டா நம்மளோட ப்ராடக்டை பார்த்த உடனே பை பண்ண மாட்டேங்கிறாங்க? நம்மளோட ப்ராடக்ட் அப்படின்னா ஆப்பிள் டெக்னாலஜியோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். திஸ் இஸ் அவர் ப்ராடக்ட். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை நீங்க ரிசர்ச் பண்ணோன்னே கண்டுபிடிக்கிறீங்க. ஆப்பிள் டெக் நேற்று கூட நம்ம பார்த்தோம், ஆப்பிள் டெக்னாலஜி கண்டுபிடிச்சோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன் இமிடியேட்டா அடுத்த நிமிஷம் பணம் கொடுத்து வாங்கல? ஃபீஸ் ஓவரா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வாங்காம இருப்பாங்க. இப்ப நான் வந்து 100 ரூபா ஃபீஸ்ன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாங்கியிருப்பாங்க. சரி, ஃபீஸ் அதிகமா இருக்கிறதுனால வாங்கல அப்படின்னு சொல்றாங்க. வேற யார் என்ன சொன்னீங்க? மேபி மற்ற ப்ராடக்ட் கூட கம்பேர் பண்ணி அனலைசிஸ் பண்ணி வாங்கிக்கலாம்னு வெயிட் பண்ணலாங்க. ப்ராடக்ட் கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணி அப்புறம் வாங்கிக்கலான்ட்டு முடிவு பண்றவங்க இருக்காங்க. கரெக்ட், அதுவும் கரெக்ட். எனிஒன் எல்ஸ்? சார் ஃபர்ஸ்ட் நம்ம பிலீவ் பண்ணோம் சார், சரி இங்க ஜாயின் பண்ணா கண்டிப்பா குவாலிட்டியான ஸ்கில் நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லலாம், ட்ரஸ்ட்னு சொல்லலாம். திங்க் பண்ணுவாங்க, இங்க வந்தா நான் கத்துக்க முடியுமா அப்படின்ட்டு அவங்கள செல்ஃப் திங்கிங் பண்ணுவீங்க. எக்ஸாக்டா எல்லாம் ஸ்டாண்டர்ட் தான் அந்த இது. Consumer behavior equal to how people think, feel, search, evaluate and decide before buying. யாருமே எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க வந்து 99 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்டை கொடுத்தாலும் ஒரு செகண்ட் யோசிப்பீங்க நம்ம வாங்கலாம். சரி, அப்கோர்ஸ் அதில் மெஜாரிட்டி பேர் வாங்கிடுவாங்க. இதே நான் 99 rupees கொடுத்து ஒரு வெபினார் நான் கண்டக்ட் பண்றேன், 1 hour ஃப்ரீ 1 hour வெபினார் அப்படின்னு சொன்னாலும் எல்லாரும் அந்த ப்ராடக்டை வாங்க மாட்டாங்க. ஃப்ரீ வெபினார் அப்படின்னு நான் சொன்னாலும் எல்லாரும் பார்த்தவங்க ஃப்ரீயா உடனே வாங்கிடலான்னு வாங்க மாட்டாங்க. ஸோ தே வில் திங்க் இது நமக்கு யூஸ் ஆகுமா, இதனால நம்மளுக்கு என்ன பயன், ஃபீல் ஓகே நம்ம இதை கற்றுக்கிட்டோன்னா நம்ம இந்த இதெல்லாம் எனக்கு தெரியும், ஏதாவது நான் ஃபீல் பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு ஜாபுக்கு போக முடியுமா, சர்ச் இது பெஸ்ட்டா வேண்டாமா, டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா, இவால்வேட், காம்படிட்டிவ் அனாலிசிஸ் மாதிரி ப்ராடக்ட் கம்பேர் அனலைஸ் எல்லாமே சொல்றாங்க. ஸோ கன்சூமர் பையிங் பிஹேவியர் இட்ஸ் நாட் அ சிம்பிள் ப்ராசஸ். It will go as a process. It's not a simple step. நீங்க விலை குறைவா இருந்தா பையிங் அதிகமா இருக்கும், நான் இல்லைன்னு நான் சொல்ல. பட் அதுக்காக 100க்கு 100 பேர் வாங்கிடுவாங்க அந்த ப்ராடக்டை அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ ஃப்ரீயா கொடுத்தாலும் எத்தனையோ பேர் வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட் அது பண்றது. அப்ப உங்களோட ப்ராடக்ட் நீங்க திங்க் பண்ணுங்க. இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் வரேன்னா ஓகே எல்லாரும் உடனே வாங்கிடுவாங்களா? இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தேர் இஸ் சம் டைம் டேக்கன் ஃபார் த டெசிஷன். இன்னைக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு போனாலும் அவங்களுக்கு ஒரு சர்டன் டைம் பீரியட் வேணும். அந்த டைம் பீரியட்ல தான் சர்டன் ப்ராசஸ் நடக்குது. நம்ம அதில் அந்த டைம் பீரியட்ல எப்படி அவங்களை கான்டாக்ட் பண்றோம், ரிப்ளை பண்றோம், பதில் சொல்றோம், இதெல்லாம் தான் மேப்பிங் அப்படின்னு படித்தோம். கஸ்டமர் ஜேர்னி அண்ட் மேப்பிங்ல படித்தோம். ஸோ அதே இதில் இன்னைக்கு வந்து பிஹேவியர் டைப் வந்து நம்ம பார்க்க போறோம். So no one buys immediately.
everyone follows a journey. So யாருமே இமிடியேட்டா வாங்குறது இல்ல, they'll follow a journey. நம்மளோட இது பார்த்தீங்கன்னா ஆப்பின் லெட்ஸ் சே டிஎம் கோர்ஸ் அப்படின்னா students don't join the first time they see the Appin ad. They think, check reviews, compare institute, talk to parents, etc. இதெல்லாமே ஒரு ஜேர்னியா நம்ம கொண்டுவோம். அப்ப இந்த ஜேர்னில என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் we can map அப்படின்னு நான் சொல்றேன். அந்த ஜேர்னியை வந்து இவங்க பேரண்ட்ஸ்ட பேசுவாங்க பேச மாட்டாங்க நமக்கு தெரியாம இருந்ததுன்னா அந்த ஆங்கிள் நம்ம பேச மாட்டோம். பேசுவாங்கன்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா வேணா உங்க பேரண்ட்ஸ்ட பேசுறோம், எக்ஸ்பிளைன் பண்றோம், இந்த மாதிரிலாம் நம்ம வேர்ட்ஸ் சொல்றப்ப சரி அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனாலதான் இந்த ப்ராசஸ் என்ன போறாங்க அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம். நார்மலா 5 ஸ்டேஜஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கிறாங்க. பையிங் பிஹேவியர் வந்து 5 ஸ்டேஜஸ் பையிங் பிஹேவியர் பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ரெகக்னிஷன். So problem recognition. A consumer realizes they have a problem. So first வந்து அந்த கன்சியூமர் ப்ராப்ளத்தை ஃபீல் பண்ண வைக்கிறது. எனக்கு வந்து ஜாப் கிடைக்கல, எனக்கு ஜாப் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு, அது ஒரு ப்ராப்ளம், அதனாலதான் படிக்க வர்றேன், நான் வந்து அவுட் சோர்சிங் பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு அவுட்புட் கிடைக்க மாட்டேங்குது, இல்ல மணி வேஸ்ட் ஆயிட்டு, they have a problem. So everyone when buying a product they will look for a solution. So ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் எல்லா ப்ராடக்ட்டும் வாங்குவாங்கன்னு சொல்ல, மெஜாரிட்டி நம்ம பேசுறது எல்லாமே மெஜாரிட்டி. சில சமயம் வந்து எதுவுமே இருக்காது, ஒரு ஃபன்னுக்கு ஒரு மூவி டிக்கெட் வாங்கிட்டு போவோம், மேபி அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கலாம், வீட்டுல இருந்தா இதா இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷன் போகலாம், தட் ப்ராப்ளம். ஸோ அது மாதிரி மோஸ்ட் ஆஃப் இதுக்கு வந்து ப்ராப்ளத்தை நம்ம ரியலைஸ் பண்ணணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஸ்டேஜ் 1. ஸோ ஆப்பினோட எக்ஸாம்பிள் எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதை வித் எக்ஸாம்பிளோட போட்டுருங்க. ஐ டோன்ட் ஹேவ் அ ஜாப், ஐ நீட் ஐடி ஸ்கில்ஸ், ஐ வாண்ட் டு சேஞ்ச் அ கெரியர். இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நீங்க எதுக்கு படிக்கலாம்னு நேற்று நம்ம பேசிட்டு வந்தோம் பாத்தீங்களா, அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு உங்களுக்கு ஆன்சருக்கு இதுக்கெல்லாம் தான் தேடுவீங்க, இப்படி தேடுவீங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு இதில் எடுத்து அதனால அப்படி போட்டுருங்க. இந்த இடத்துல இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் தரோம்னா ஒரு அவேர்னஸ் ஆட்ஸ் நம்ம கிரியேட் பண்றோம். பெயின் பாயிண்ட் பேஸ்டு கண்டென்ட். இப்போ யாரெல்லாம் வந்து எனக்கு வந்து ஐடி ஜாப் கிடைக்கல, ஐடி ஸ்கில்ஸ் நான் அப்கிரேட் பண்ணணும், தட் இஸ் த பெயின் பாயிண்ட். அதான் ப்ராப்ளம் இருக்கிற பாயிண்ட்ஸ். அந்த ப்ராப்ளம் இருக்கிற பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களோட கண்டென்ட்டா இருக்கும், இமேஜஸா இருக்கும், ரீல்ஸா இருக்கும், எல்லாமே அதை அட்ரஸ் பண்ணணும். ஸ்ட்ரகிளிங் டு கெட் அ ஜாப், அந்த மாதிரி கிரியேட்டிவ்ஸ், பெயின் பாயிண்ட் பேஸ்ட் கண்டென்ட். இப்போ புரிஞ்சுக்கலாம், நம்ம அந்த பெயின் பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுட்டா தான் அதை பேஸ் பண்ணி கிரியேட்டிவ்ஸ் பண்ண முடியும். ஒரே கிரியேட்டிவ்ஸ்ல அத்தனை இது நம்ம எடுக்க முடியாது. கஸ்டமர் ஜேர்னி, மேப்பிங், பெயின் பாயிண்ட்ஸ், எஸ்டிபி, இது மாதிரி எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஒவ்வொரு கிரியேட்டிவ்ஸ்லயும் ஒவ்வொன்று அட்ரஸ் பண்ணணும். ஸோ இப்போ மெட்டா வந்து லேட்டஸ்டா ஒரு ஆடுக்கு அப்டேட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்ல பார்த்தீங்கன்னா மோர் கிரியேட்டிவ்ஸ் அவங்க கேட்குறாங்க. ஸோ ஒரு கிரியேட்டிவ்ல உங்களோட ஆடை கொண்டே நான் பண்ண முடியாது, 10 கிரியேட்டிவ், 50 கிரியேட்டிவ், 100 கிரியேட்டிவ்ஸ் வந்து இது வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ அதனால பெயின் பாயிண்ட்டை நீங்க அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் என்ன வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சர்ச். நேற்று பார்த்த இந்த கஸ்டமர் ஜேர்னில தான் நம்ம பார்க்கறோம். கஸ்டமர் சர்ச் ஸ்டார்ட் சர்ச்சிங் ஃபார் அ சொல்யூஷன். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா ஐ டோன்ட் ஹேவ் அ ஜாப் அப்படிங்கிறாங்க. அந்த சொல்யூஷனுக்கு சர்ச்சிங் ஃபார் த சொல்யூஷன். சரி, ஜாப் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 2 கம்பெனி அப்ளை பண்ணி பார்ப்போம், அதுல ஃபெயிலியர் ஆகும், அப்ப அடுத்த சொல்யூஷன். சரி, நம்ம படிச்சு பார்ப்போம், அடுத்த சொல்யூஷன், எங்க படிக்கலாம், இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா வரும். ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா சர்ச் பண்றப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் ஆன் கூகுள், இந்த சொல்யூஷன் சர்ச் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல இது வரும். ஆர் செக்கிங் த இன்ஸ்டாகிராம் பேஜஸ் ஃபார் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி பண்றோம்? இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணா எந்தெந்த இடத்துல நம்மளோட ப்ரெசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சிஓ மூலமா கூகுள்ல சர்ச் பண்ணாங்கன்னா நம்மளோட ப்ரெசன்ஸ் காமிக்கணும்.
கூகுள் சர்ச் ஆட் மூலமா நம்ம காமிக்கலாம், ரீல்ஸ் எக்ஸ்பிளைனிங் த கோர்ஸ், யூடியூப் வீடியோஸ், பிளாக் அண்ட் வெப்சைட். இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். இதுவரை இன்னும் நிறைய இருக்கலாம் உங்களுக்கு. எந்தெந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம அப்ளை பண்றோம், ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் கன்சியூமர் பையிங் பிஹேவியர்ல ஒவ்வொரு ஸ்டேஜ் 5 ஸ்டேஜை நம்ம பிரிக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டேஜ்ல எப்படி நம்ம கொண்டு அவங்க முன்னாடி நிக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸ்டேஜ் 3 evaluation of alternatives. Apply ma'am சொல்ற மாதிரி customer compare different options before deciding. இப்போ வந்து எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் அதை கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்னென்ன ஆங்கிள் அவங்க கம்பேர் பண்றாங்க அது இருக்கு நம்மளுக்கு. சரி, கஸ்டமர் கம்பேரிசன்னா இந்த கம்பெனிக்கு அந்த கம்பெனிக்கு என்ன டிஃபரன்ஸ், என்னென்ன மாதிரி கம்பேர் பண்றாங்க அப்படின்னா ரெவ்யூஸ், ஃபீஸ், கோர்ஸ் சிலபஸ், பிளேஸ். இதெல்லாமே சாம்பிள் தான் நான் சொல்றேன். இதுக்கு எக்ஸாக்டா இதுதான் இல்லை இவ்வளவுதான் அப்படின்னு கிடையாது. இன்னும் நிறைய கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ சிலபஸ் எப்படி இருக்கு, ரெவ்யூஸ் எப்படி இருக்கு, ஃபீஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொண்டு அங்கே அப்ளை பண்ண போறோம், இந்த கம்பேரிசனுக்கெல்லாம் எப்படி சொல்யூஷன் தர்றோம் அப்படின்னா ஸ்ட்ராங் லேண்டிங் பேஜஸ் நம்ம கிரியேட் பண்ணணும், கம்பேரிசன் ஆட்ஸ் ரன் பண்ணணும், அதர் இன்ஸ்டியூட் அண்ட் அதர் இன்ஸ்டியூட். நீங்க பாருங்க, நான் ஒரு இடத்துல பண்ணியிருப்பேன். How we have applied our marketing techniques in college. Here is the quick comparison of internship with app and technology and others. So app and technology la enna kudukurom, others la enna illa அப்படிங்கற பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க படிச்சீங்கன்னா பண்ண வேண்டிய ஒர்க். இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா இந்த எக்ஸாக்ட்டா கம்பேரிசன் ஆட்ஸ். நான் ஆட் ரன் பண்ணல, கம்பேரிசன் இந்த லேண்டிங் பேஜ் ஐ கிரியேட்டட். நீங்க ஆட் கம்பேரிசன்ல உங்க பண்ண சொல்றாங்க. டெஸ்டிமோனியல், ஏன்னா இந்த இடத்துல என்னன்னா இவாலுவேட் பண்றாங்க. அப்போ ஸ்டூடெண்ட் டெஸ்டிமோனியல், கேஸ் ஸ்டடிஸ், வீடியோ ப்ரூஃப், சோஷியல் ப்ரூஃப், இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜை நம்ம அட்ராக்ட் பண்ணிட்டு வரலாம். அடுத்து ஸ்டேஜ் 4. இதுதான் யூனிவர்சல் ஸ்டேஜஸ் கிடையாதுங்க. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம எடுத்த வச்சு நான் படிச்ச வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ பர்ச்சேஸ் டெசிஷன் ஸ்டேஜ் 4ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் டெசிஷன், ப்ராடக்டை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத முடிவு பண்றாங்க. கஸ்டமர் டிசைட் வெதர் டு ஜாயின் ஆர் நாட். நம்ம ப்ராடக்டை பர்ச்சேஸ்னா ஜாயின் பண்ணலாமா இந்த கோர்ஸ்க்கு வேண்டாமா அப்படிங்கறத பாக்குறாங்க. ஸோ அது எப்படி எவாலுவேட் பண்றாங்க? விசிட் சென்டர், அட்டெண்ட் கவுன்சிலிங், ஆஸ்க் அபவுட் ஃபீஸ், கமிட்ஸ் டு ஜாயின். ஸோ சென்டர் விசிட் பண்றாங்க, ஆன்லைன்ல பேசுறாங்க, இல்லை ஆன்லைன்ல டெமோ அட்டன் பண்றாங்க, வாட் ஆர் த டெர்மினாலஜிஸ். ஏதோ ஒரு இடத்துல இந்த பர்ச்சேஸ் டெசிஷன் வந்து எடுக்கிறப்ப ஃபீஸ் கிட்ட வர்றப்பதான் இந்த டெசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ இங்க எல்லாமே பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்க? சோஷியல் ப்ரூஃப், டெஸ்டிமோனியல், லேண்டிங் பேஜ் எல்லாமே பாக்குறாங்க. பட் ஜாயின் பண்ணலான்னு அந்த டெசிஷன் வர்றப்ப ஃபீஸ் பாக்குறாங்க. எந்த ப்ராடக்டா இருந்தாலும் அதோட ஃபீஸ் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி நம்ம போய் அவங்கள்ட்ட நிக்கணும் அப்படின்னா கால் டு ஆக்ஷன் ஆட்ஸ், அதாவது ஜாயின் நோ, என்ரோல் நோ, இந்த மாதிரி ஒரு ஆடை கிரியேட் பண்ணணும். வாட்ஸ்அப் நர்ச்சரிங், வாட்ஸ்அப் மூலமா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனா கொடுத்து அப்படியே க்ரோ பண்ணிட்டே வரணும். லீடு டு கன்வர்ஷன் லெவலுக்கு நம்ம எடுத்துட்டு வரணும். ஃபாலோ அப் கால்ஸ் நம்ம பண்ணணும். லிமிட்டட் டைம் ஆஃபர் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ லிமிட்டட் டைம் ஆஃபர்ங்கிறது லாஸ்ட் ஃபியூ சீட்ஸ் அர்ஜென்சி, இன்னும் கொஞ்சம் சீட்டு தான் இருக்கு, கிரியேட் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் காமிக்கிற பாருங்க. நீங்க எல்லா இடத்துலயும் பார்த்துருப்பீங்க லிமிடெட் சீட்ஸ், இதெல்லாம் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. வி கால் இட் அஸ் ஃபோமோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு நம்ம பேஜ் கிரியேட் பண்ணிருக்கோம், லிமிடெட் டைம் ஆஃபர். ஸோ சம் அர்ஜென்சி வி ஆர் கிரியேட்டிங். அந்த அர்ஜென்சி எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னா இஃப் யூ ஆர் பிராண்டட் கம்பெனி அப்படிங்கிறப்ப அந்த அர்ஜென்சி நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க. அடவே இவங்களோட இது மிஸ். இப்போ அகைன் சினிமாவில் வந்தோம் அப்படின்னா, இப்போ விஜய் படமோ அஜித் படமோ வருது அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த இது தர்றோம், டிக்கெட் தர்றோம். நாளையில இருந்தே டிக்கெட்ல ஃபர்ஸ்ட் ஷோக்கு இன்னைக்கு மட்டும்தான் இந்த பர்டிகுலர் டைம் அப்படின்னா எல்லாரும் பயந்துட்டு போய் வாங்குவாங்க. அட விட்டுட்டோம்னா நம்மளால டிக்கெட் வாங்க முடியாது அப்படின்னு.
இதே ஒரு சின்ன நடிகர் எதுவுமே தெரியாத அவரை பத்தி அவர் ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க, இன்னைக்கு மட்டும்தான் நாங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் கொடுப்போம் அப்படின்னா யாரும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்போ ஃபோமோ, அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் எப்போ உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, ஆர் அட்வான்டேஜ் ஆகும்னா, when you already have an established brand, நீங்க அந்த கஸ்டமருக்கு உங்களை பத்தி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்படியே நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஃபீலோட வாங்குவாங்க. புதுசா நீங்க ஒரு மார்க்கெட்டுக்கு போறப்ப ஒன்லி லிமிடெட் ஃபியூ சீட்ஸ்னா இவங்க ஏதோ போடுறாங்க இது இல்லாட்டி இன்னொன்று அப்படின்ட்டு நம்ம போயிடும். ஸோ அதனாலதான் நிறைய பேர் நீங்க இந்த ஈவன் ரியல் எஸ்டேட்ல பாத்தீங்கன்னா இந்த அடிஷியா அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கம்பெனி பேர், இப்ப காலப்பட்டி அந்த ஏரியால வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா செலிபிரிட்டி இவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒன்னா சோசியல் சர்வீஸ்ல ஏதோ பண்றாங்க, செலிபிரிட்டி கூப்பிட்டு ஒரு ஆட் பண்றாங்க, பாட்காஸ்ட் இன்டர்வியூ கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ பீப்புள் வில் கம் டு நோ அபவுட் தட் கம்பெனி. நியூஸ் பேப்பர்ல ஒரு எடிஷன் கொடுக்குறாங்க, ஆர்டிகல் எழுதுறாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த தடவை அவங்க லிமிடெட் டைம் ஆஃபர்னு போடுறப்ப எல்லாரும் பயந்துட்டு போய் டக்குன்னு வாங்குவாங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சு, ஓ டிவியில வந்தாங்க, டிவியில பேசியிருக்காங்க, பெரிய டெவலப்பர்ஸ் இவங்க அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன்ஸ் கிரியேட் ஆயிடும். அதனாலதான் we call it as a FOMO, FOMO அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. Fear of missing out. ஸோ எப்போ கொடுக்குறோம், இந்த பர்ச்சேஸ் டெசிஷன் வர்றப்ப நம்ம கொடுக்குறோம். எடுத்தோடனே டே ஒன்ல நம்ம போய் கொடுத்தோம்னா அது வந்து பெருசா நம்மளுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகுது. ஸோ ஃபைனல் இதுல நம்ம கொடுக்குறோம். ஸ்டெப் 5 போஸ்ட் பர்ச்சேஸ் பிஹேவியர். ப்ராடக்ட்டை பை பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் வந்து எல்லாருமே விட்டுருவோம். நம்மளுக்கு தேவை பை பண்ண வச்சா போதும் அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆர் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப்டர் பையிங். அந்த ப்ராடக்ட் பை பண்ணதுக்கு அப்புறம் ஹாப்பியா போறாங்களா இங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதெல்லாம் படிக்க வர்றாங்க, படிக்க வர்றதோட நான் என்னோட முடிஞ்சதை கஷ்டப்பட்டு எப்படி படிப்பாங்க எல்லாம் கம்பேர் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் நான் சொல்யூஷன் கொடுத்து ஜாயின் பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நீங்க என்னமோ போங்கன்னு விட்டுட்டேன் அப்படின்னா அந்த இதுவும் இட் வில் அஃபெக்ட் த நெக்ஸ்ட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும், உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. If training quality is good, student gives reviews, bring reference. If the training quality not good, na student give negative review. இப்ப இந்த நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும், இந்த சைக்கிள் எங்க போய் அஃபெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த ரிவ்யூஸ் நம்ம இங்க போட்டோம்னா எந்த இதுல போட்டோம், இதுல போட்டோம் ரிவ்யூஸ். எந்த ஸ்டேஜ்ல, ஸ்டேஜ் 3ல போய் அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்ப அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா புதுசா வர்றவங்க அந்த ஸ்டேஜ் 3யோட கட் ஆயிடுவாங்க. அதனால போஸ்ட் இது வந்து நிறைய கம்பெனிஸ் மறந்துடுறாங்க, which is equally important post purchase behavior. ஸோ இதுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நம்ம எங்க போய் நிக்கிறோம் அப்படின்னா ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணணும், ஃபாலோ அப் மெசேஜஸ் அனுப்பணும், ரெவ்யூ கலெக்ஷன் கேம்பெயின்ஸ் நம்ம பண்ணணும், அதுக்குன்னு ஸ்டோரிஸ் பண்ணணும், ரெஃபரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நடத்துறப்போ எவ்வளவு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்க, ஆகலைன்னா ஓரளவுக்கு நம்ம கரெக்ட் பண்ண பாக்குறோம், ஏதோ ஒன்று அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கொடுத்தோம், ஏதோ ஒன்று நம்ம பண்ண பார்க்கறோம். ஸோ இந்த ஸ்டேஜ் 5 ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராப்ளம் ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ். நீங்க ப்ராப்ளம் ரெக்கக்னிஷன் ஒரு ஸ்டேஜ். இன்ஃபர்மேஷன் சர்ச் அப்படிங்கிறது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் வந்து இவால்வேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ். ஸ்டேஜுக்கு பேர் வேற நீங்க கொடுத்துக்கலாம், இது வேணாலும். ரொம்ப தூரமா போச்சு உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸி. Evaluation of alternative. Purchase decision. Another post buying behavior. Purchase behavior.
ஸோ உங்களோட மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கஸ்டமர் ஜேர்னி பத்தி நம்ம நேற்று பார்த்தோம். 1 month to 3 months வரைக்கும் ஆகலாம். டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் கூகுள் ரிவ்யூஸ் பார்ப்பாங்க. அதே தான் இப்போ கொஞ்சம் ஸ்டேஜஸ் தான் நம்ம போட்டோம், வேற ஒன்றும் இல்லை. இந்த கஸ்டமர் ஜேர்னி அப்படிங்கிறது 5 ஸ்டேஜில் வருது. 4 ஸ்டேஜில் வந்து 5வது ஸ்டேஜ் திருப்பி நம்ம கொண்டு வரோம். ப்ராப்ளம் ரெக்கக்னிஷன், அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை நம்ம கண்டுபிடிச்சு அது வந்து எது மூலமா நம்ம அட்ரஸ் பண்றோம். டிஜிட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மூலமாவோ, எஸ்இஓ மூலமாவோ, இன்ஃபர்மேஷன் சர்ச், ரீல்ஸ், ரிவ்யூஸ் இது மூலமா நம்ம பண்றோம். எவால்வேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ் பண்றோம். பர்ச்சேஸ் டெசிஷனுக்கு என்னென்னலாம் பண்றோம். போஸ்ட் பர்ச்சேஸ் பிஹேவியருக்கு என்ன பண்றோம். அப்ப இந்த 5 ஸ்டேஜஸையும் நீங்க கவர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு கருவத்தில் ஆட் கிரியேட் பண்றீங்க. டு யூ ஹேவ் அ ஃபைண்டிங் டிஃபிகல்ட் டு கெட் அ ஜாப். கருவத்தல்னா ஒரு 5 டிஃப்ரெண்ட் 4 டிஃப்ரெண்ட் இமேஜஸ் அப்படியே அடுத்தடுத்து வரும். ஸ்லைட் ஷோ மாதிரி போகும். ஃபர்ஸ்ட் ஒன்ல அதை கேட்குறோம். 2வது இன்ஃபர்மேஷன் சர்ச் அப்படிங்கிற கொஸ்டின் அட்ரஸ் பண்றோம். 3rd நாங்க சொல்யூஷன் தர்றோம். 4th பர்ச்சேஸ். இது மாதிரிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா சக்சஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். Samudula, are you willing, Sonu? Are you able to understand? Yes, sir. Yes, sir. So 5 stages அப்படின்னு கேட்டா நீங்க இதான் ஞாபகம் சொல்லணும். ப்ராப்ளம் ரெகக்னிஷன், இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணுவாங்க, இவால்வேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ் தேடுவாங்க, பர்ச்சேஸ் டெசிஷன், போஸ்ட் பர்ச்சேஸ் பிஹேவியர். ஒவ்வொன்றுக்கும் எப்படி நம்ம டிஜிட்டலா போய் அவங்களை அட்டாக் பண்றோம், எந்தெந்த மெத்தடாலஜில போறோம், ரீல்ஸ்ல போறோமா, எஸ்இஓல போறோமா, ஆட்ல போறோமா, ஆஃபர்ஸ் கொடுக்குறோமா, சிடிஏ கொடுக்குறோமா, இதெல்லாமே கீழே எக்ஸ்பிளைன் நான் பண்ணிருக்கேன். ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் கஸ்டமர் பிஹேவியர், அது ஒன்று நம்ம பார்க்கலாம். Five stages of buying behavior அப்படிங்கிறத பார்த்தோம். கன்சியூமர் பிஹேவியர் ரொம்ப பெரிய டாபிக். நீங்க ஐஏஎம் அந்த எம்பிஏ மார்க்கெட்டிங் எல்லாம் படிச்சீங்க அப்படின்னா கன்சியூமர் பிஹேவியர் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த டாஸ்க் நான் கொடுத்துறேன். ஐஏஎம் எங்க பண்றதுக்கு கிளாஸ் வந்துருக்கு. 4 factors influencing consumer behavior அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ். இது வந்து ஜென்ரல் ஒரு எல்லா ப்ராடக்ட்டுக்கு யூஸ் ஆகும். கல்ச்சுரல் அப்படிங்கிறது லைஃப் ஸ்டைல், ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ், பிலீஃப் அவங்களோடதெல்லாம் வச்சுட்டு வரும். ஸோ ஆப்பினோட எக்ஸாம்பிள் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணுது, ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணுதுன்னா மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பிகாஸ் ஃபேமிலி வாண்ட்ஸ் them to take a job quickly. ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஜாப் கிடைக்கல அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அவங்க பேரண்ட்ஸும் இன்டெரக்டா அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. எப்போ வேலைக்கு போறா, எல்லாம் படிக்க வச்சாச்சு, லோன் கட்டணும், ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் கல்ச்சுரல் அதை வந்து நான் நிறைய பேர்கிட்ட பேசுறப்ப சொல்லுவேன். நீங்க சீக்கிரம் படிச்சு சீக்கிரம் வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்க சொந்தக்காரங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க எல்லாமே கேட்பாங்க. என்னோட தம்பி பையன் வந்து இப்ப இங்க படிச்சு இங்க வேலைக்கு போயிட்டு இருக்கு, அப்படி பிஎஸ்சி முடிச்சுட்டு கையில 25,000 சம்பாதிக்கிறான். அது கால் சென்டர் ஏதோ ஒன்று போவாங்க, ஆனா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. உங்க பையன் பிஇ முடிச்சா ஒன்னும் போகலையா, அப்படி எல்லாம் கேட்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸே ஒன்று என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க.
இதை நீங்க எத்தனை பேர் நேரா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கீங்கன்னு தெரியல. நீங்களும் ஆயிருக்கீங்க. கரெக்ட். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ஃபேக்டர்ஸ். கிட்டத்தட்ட இதுதான் சோசியல் ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்ல வரோம். பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே. ஃபர்ஸ்ட் கல்ச்சுரல்ங்கிறது ஃபேமிலி லெவல்ல வரும். ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இதுவும் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்பிள் இந்த இடத்துல எப்படி நம்ம போய் டிஜிட்டலாக நம்ம போய் நிற்கிறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் ஜாயின் பிகாஸ் தேர் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் அஸ் சம்ஒன் ரெக்கமெண்டட் ஆப்பிள். ஸோ இதுவும் நிறைய பேர் வந்திருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க ரெஃபர் பண்ணாங்க, இங்கே போய் படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சோசியல் ஃபேக்டர்ஸும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இந்த பையிங் பிஹேவியர். பர்சனல் ஃபேக்டர்ஸும் பர்சனல் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ், அவங்க ஃபேமிலியில் அப்பா அம்மா வேலைக்கு போகிறத பேஸ் பண்ணி, எக்கனாமிக் அவங்க வீட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, இதையெல்லாம் பேஸ் பண்ணி இதுவும் வந்து படிக்க வைக்கும், அதாவது ப்ராடக்டை வாங்க வைக்கும். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கோர்ஸ் அப்படிங்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட் ஜாப் ரெடி கோர்ஸ் டியூ டு லேக் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ், கேம்பஸ் பிளேஸ்மெண்ட். சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் நாள் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன், பர்செப்ஷன், லேர்னிங், பிலீஃப்ஸ் இதெல்லாம் சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆப்பினோட எக்ஸாம்பிள் எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஆப்பின் ஹெல்ப் மை ஃப்ரெண்ட் டு கெட் அ ஜாப், கிரியேட்ஸ் அ ஸ்ட்ராங் பிலீஃப். ஸோ சைக்கலாஜிக்கலாக என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஆப்பின் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு, அப்போ எனக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு. இந்த ரெக்கமெண்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ரெண்டு இருக்குங்க. ஒன்று ஜஸ்ட் அங்கே போய் பார்த்தா அந்த இன்ஸ்டியூட் நல்லா இருக்கு, ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் போய் படின்னு சொல்றது ஒன்று. நான் அங்கே படித்தேன், வேலை கிடைச்சிருச்சு, நீ அங்கே போய் படி அப்படின்னு சொல்றது ரெண்டு. ஸோ அதான் வந்து சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர். சைக்கலாஜிக்கலாக இதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர் அப்படின்னு கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ், சோசியல் ஃபேக்டர்ஸ், பர்சனல் ஃபேக்டர்ஸ், சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். அப்போ இதையெல்லாம் ஏன் இப்போ நம்ம படிக்கிறோம்? இது என்ன சார், இது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணா இதெல்லாம் பெரிய இவ்வளோ இன்டெப்தா போய் பார்க்கணுமா அப்படின்னா, இது பெரிய கம்பெனிஸ்க்கு இதெல்லாம் தேவைப்படுது. சின்ன கம்பெனிஸ் மே நாட் பி இவ்வளோலாம் அவங்களை இன்டர்வியூ இப்படியெல்லாம் கேட்க போகிறது. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி சின்ன கம்பெனியில் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா அவன் கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு வேற யாரும் எடுக்க மாட்டாங்க. அவனுக்கு அது அப்ளை ஆகுதோ இல்லையோ அது ரெண்டாவது. இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ கன்சியூமர் பிஹேவியர் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, கன்சியூமர் பிஹேவியர் இப்படிதான் இருக்கும். பையிங் பிஹேவியர் 5 ஸ்டேஜஸ்ல இருக்கு சார். அந்த பர்ச்சேசிங் பிஹேவியர் ஒரு 4 ஸ்டேஜ்ல இருக்கு. என்னென்ன அப்படின்னு போட்டு இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா இதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ லாஸ்ட் ஒன்று பார்க்கணும். ஹவு டிஜிட்டல் மார்க்கெட் யூஸ் பையிங் பிஹேவியர். இப்போ பையிங் பிஹேவியர் யாராவது சொல்ல முடியுமா? இதுக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். Five stages of buying behavior. Influencing. எப்பவுமே நான் இன்ஃப்ளூயன்சர் சொல்லுவேன். நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் சேர வைக்கணும்னா ப்ரொஃபஸர் பிடிச்சேன்னா சேர வச்சிடலாம். அந்த காலேஜ் ப்ரொஃபஸர் போய் இங்கே போய் படிங்கன்னா கம்பெனி வந்து படிச்சுக்குவாங்க. ஸோ தோஸ் ஆர் ஆல் இன்ஃப்ளூயன்சர்ஸ். பையிங் பிஹேவியர் 5 ஸ்டேஜ் என்னென்ன சொல்லுங்க. ஒரு ஸ்டேஜ் கூட ஞாபகம் இல்லையா? என்ன போர் அடிக்கிற கிளாஸ் இருக்கு. அறிவொளி, சோனு, சகுந்தலா யாராவது ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர் சொல்லுங்க. பையிங் பிஹேவியர். பர்ச்சேஸ் டெசிஷன் வந்து ஸ்டேஜ் 4. பர்ச்சேஸ் டெசிஷன் வெரி குட். ஸ்டேஜ் 4 வந்து பர்ச்சேஸ் டெசிஷன்.
ஃபர்ஸ்ட் ஒன்று ப்ராப்ளம். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தான் நம்மகிட்ட வாங்குவாங்க அந்த பொருளை அப்படிங்கிறத பொதுவாக வச்சுக்கோங்க. அடுத்தது என்னன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு சர்ச் பண்ணுவாங்க எங்க சொல்யூஷன்ஸ் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்துமே நம்மகிட்ட வரமாட்டாங்க. ப்ராப்ளம் இருக்கும், நம்ம போய் எங்கெங்கெல்லாம் அட்டாக் பண்ணணுமோ எல்லா ஸ்டேஜ்லயும் நம்ம அட்டாக் பண்ண போறோம். அதுக்கு சொல்யூஷன்ஸ்னா இன்ஃபர்மேஷன் சர்ச் அப்படின்ட்டு அவங்க பார்ப்பாங்க, இவால்வேட் பண்ணுவாங்க. ஓகே இந்த கம்பெனி இருக்குது, இது ஓகேவா, இது வேற இருக்கா அப்படிங்கிறது. பர்ச்சேஸ் டெசிஷன் 4வது. 5வது வந்து போஸ்ட் பர்ச்சேஸ் பிஹேவியர். அதுக்கப்புறம் பண்ணலாம். ஸோ அந்த 5 ஸ்டேஜை வந்து நம்ம தெரிஞ்சிட்டோம்னா டே டு டே ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம பெரிய கம்பெனிஸ் பெரிய ப்ராடக்ட் எல்லாமே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு அது தெரியறதில்லை. நீங்க வந்து எந்த பொருளையும் நீங்க சாப்பிட்ற ஆடெல்லாம் நீங்க வருது பொருளை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க டேஸ்டே பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா அதை நீங்க சாப்பிட்ட ஃபீலிங் உங்களுக்கு வரும். அதை பார்த்தாவே இல்லை நம்ம சாப்பிடணும், இல்லை சாப்பிட்ட ஃபீலிங் கொண்டு வருவோம். அப்ப எமோஷனலா நம்மளைய பிரெயின்ல அப்படியே மேப் பண்றாங்க. நீங்க திங்க் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு வெதர், ஒரு வின்டர், மழை பெய்ய கொஞ்சம் முன்னாடி இல்லை லைட்டா ட்ரெஸ்லிங், அந்த இடத்துல ஒரு மிளகா பஜ்ஜி சாப்பிட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருக்கணும், ரோடு எப்படி போகணும், அமைதியான சவுண்ட். இந்த இமேஜினேஷன் நீங்க போனீங்கன்னா உங்க பிரெயின் அப்படியே தூண்டும், அப்படியே இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். ஐயோ நம்ம நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா கிளம்புறோம், ஒரு ஊருக்கு போயிடும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த பெரிய கம்பெனிஸ் அவங்களுக்கு தெரியும். சைக்கலாஜிக்கலா வின்டர் வரப்போகுது, இவங்களை இப்படி எல்லாம் பேசணும்னா இந்த ப்ராடக்ட் செல் பண்ண வைக்கலாம், ஆசை தூண்டலாம் அப்படிங்கிறத. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு நீங்க இந்த ஸ்டேஜஸ் படியெல்லாம் நீங்க ப்ராசஸ் பண்ணி போனீங்கன்னா நீங்க ரொம்ப நல்லா மார்க்கெட்டிங் பண்ணலாம், ரொம்ப நல்லா சேல்ஸ் பண்ணலாம். பட் எல்லாரும் இதை பண்றது இல்லை அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஆப்பிள் டெக்னாலஜி பண்ணுங்கன்னா பண்றது இல்லை. பட் அதுக்காக நீங்க பண்ணாம இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பண்ணணும். ஆப்பிள் டெக்னாலஜி ரிசோர்ஸ் இல்லாம பண்ணாம இருந்திருப்போம். வேற ஏதோ ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒவ்வொரு ரீசன்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா how digital marketers use buying behavior. எப்படி வந்து buying behavior டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம யூஸ் பண்ண போறோம். Map content to each stage. Mapping நான் சொல்லிடுறேன். Map content to each stage. Build funnels. Build. நான் சொல்றேன். Funnels. Adjust, add, copy. வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன். இப்போ நிறைய வந்து வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரீடார்கெட்டிங். ஸோ இந்த பையிங் பிஹேவியர் அப்படின்னு நம்ம சொன்னதை ஒரு 5 ஸ்டேஜில் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இந்த 5 ஸ்டேஜில் எப்படி அப்படின்னா மேப் கண்டென்ட் டு ஈச் ஸ்டேஜ். ப்ராப்ளம் இருக்கிற ஒரு ஸ்டேஜில் அதுக்கேற்ற கண்டென்ட்டை கொடுக்கணும். அவங்க இன்ஃபர்மேஷன் ரிசர்ச் பண்றதுல அதுக்கேற்ற கண்டென்ட்டை நம்ம கொடுக்கணும். சரி, ப்ராப்ளம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். நம்மளுக்கு 1000 விசிட்டர்ஸ் வர்றாங்க நம்மளோட என்கொயரிஸ்ல. ஸோ ஒருத்தர் வந்து ஜாப் இருக்கும், ஒருத்தர் வந்து அவுட் சோர்சிங் பண்றேன் எனக்கு அவுட்புட் வரல அப்படின்னு, இன்னொருத்தருக்கு வந்து வேற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம சேர்த்து அட்ரஸ் பண்ணணும் அந்த கண்டென்ட்ல. அதனாலதான் அந்த லேண்டிங் பேஜ்ல எல்லாத்துக்குமான லேண்டிங் பேஜா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஒரு சினிமா எடுத்துட்டீங்கன்னா மசாலா கலந்தது இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், ஃபைட் இருக்கும், காமெடி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆடியன்ஸ் அங்கே வருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதை பண்ணணும். அந்த ஒவ்வொரு இதுலயும் மேப் கண்டென்ட் டு ஈச் ஸ்டேஜ் அப்படிங்கறத நம்ம மெயினா பண்ணிக்கணும். பில்ட் ஃபனல்ஸ். இந்த இதான் சொல்றோம். இதுதான் அந்த 5 ஸ்டேஜா நம்ம வைக்கிறோம். அவேர்னஸ், இன்ட்ரெஸ்ட், கன்சிடரேஷன், டெசிஷன், போஸ்ட் பர்ச்சேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பில்ட் ஃபனல்ஸ் அப்படின்னா என்னன்னா, எடுத்தோடனே நம்ம இதை வாங்க மாட்டாங்க. கோல்டு ஆடியன்ஸ், வார்ம் ஆடியன்ஸ், ஹாட் ஆடியன்ஸ். ஸோ இங்கதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். யாருக்குமே தெரியாதப்ப we are டீச்சிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம கொண்டு போய் ஆரம்பிக்கிறோம். அவங்க +2 படிச்சுட்டு இருப்பாங்க. we are டீச்சிங் பைத்தான். இன்னைக்கு போய் நம்ம கோல்டு ஆடியன்ஸ் அவங்க வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க ஒரு 1 இயர் கழிச்சு வாமா மாறுவாங்க, இன்னொரு 1 இயர் கழிச்சு ஹாட்டா மாறுவாங்க. 1 இயர்ங்கிறது ரொம்ப அதிகமான பீரியட், எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். பட் கோல்டு ஆடியன்ஸ் நம்ம பில்ட் பண்றது அப்படின்னா
நீங்க இன்ஸ்டாகிராம்லயோ ஒரு சோசியல் மீடியால பண்றது எல்லாமே கோல்டு ஆடியன்ஸ். நீங்க கூகுள்ல வந்து ஒருத்தங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர்னு தேடுறாங்கன்னா தேர் வார்ம், ஆல்ரெடி சம் நீட் இருக்கு. அடுத்து வந்து அந்த பர்சேஸ் ஸ்டேஜ் 3 மாதிரிலாம் வந்துருவாங்க. ஸ்டேஜ் 1 எல்லாம் தாண்டி ஸ்டேஜ் 3 வந்துருவாங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஆப் அண்ட் டெக்னாலஜி டீச்சர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா, ஓ அப்படியா, சரி ஓகே, ஏதாவது படிச்சு பார்க்கலாமா, இதெல்லாம் கோல்டு ஆடியன்ஸ் திங்க் பண்றது. ஸோ அதனால நீங்க கோல்டு ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு ஃபனல் நீங்க பில்ட் பண்ணணும். ஒரு மாசத்துக்கே பிளான் பண்ணுங்க, எத்தனை கோல்டு ஆடியன்ஸ் நான் ரீச் பண்ண போறேன், எத்தனை வார்ம் ஆடியன்ஸ் எனக்கு அதுல கிடைக்கிறாங்க, எத்தனை ஹாட் ஆடியன்ஸ் அதுல கிடைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஃபனலை நீங்க பில்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் ஆட் காப்பி அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸோ ஆட் காப்பி என்ன அப்படின்னா பெயின் பாயிண்ட் அட்ரஸ் பண்ணணும், எஜுகேட், ப்ரூஃப், ஆஃபர், ரிவ்யூஸ், இது மாதிரி வருது. ஸோ இது வந்து நம்ம ஆட்ல வர்றதுனால இது பெருசா எடுத்துக்க வேண்டாம், நம்ம பணல்ல இது எடுத்துடலாம். இது பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, லீடு வருது பேசுறாங்க, அந்த லீடை ரெஸ்பான்ஸ் பண்ணினா மட்டும்தான் அதை ஹாட் லீடா அதை வச்சுக்கிறாங்க, மற்றபடி அந்த லீட் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு விட்டுறாங்க. ஸோ ஆக்சுவலா வந்து என்னன்னா ஒவ்வொரு லீடும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம அந்த மாதிரி பார்த்தோம்னா மட்டும்தான் ஃபனலை வந்து நம்ம பில்ட் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, யாரு ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ அவங்கள மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் விட்டுறாங்க. ஸோ வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறத நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் அட் ஈச் ஸ்டேஜ், ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு மெசேஜஸ் நீங்க கொடுக்கலாம். சரி, வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க நம்மளோட வெப்சைட் மொபைல்ல வெர்ஷன்ல போய் பாருங்க. யூ வில் கம் டு நோ சாட் வித் மின்மினி ஏஐ கவுன்சிலர் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் நம்ம அனுப்புற ட்ரை பண்றோம். இப்போதைக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஃபாலோ அப் மெசேஜஸ் அனுப்புறோம். ஆட்டோமேட்டிக்கா யாராச்சும் நம்மளோட சேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 3 நாளைக்கு டெய்லி ஒரு ஹாய் மெசேஜ் அது நம்மகிட்ட இருந்து போயிடும் ஆட்டோமேட்டிக். இது யாரு பேசினாங்க பேசல, ஐ மீன் அந்த ஒன்ஸ் ஒரு சேட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா எல்லாத்துக்குமே போயிடும். இதே நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம மேனுவலா பண்ணணும்னா 2 பேருக்கு யார் அதிகமா பேசினாலும் அவங்களுக்கு மட்டும் தான் நாங்க ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம். ஒருத்தர் ரிப்ளை பண்ணல அப்படிங்கறதுனால அவங்கள ரொம்ப தள்ளி வச்சிருக்கோம். ஸோ அது வந்து சம்டைம்ஸ் அவங்க பின்னாடி இருப்பாங்க, திடீர்னு மேல வந்து உடனே பர்ச்சேஸ் பண்ற அளவுக்குள்ள ரெடி ஆயிடுவாங்க. ஸோ அதனால ஆட்டோமேட் யுவர் ப்ராசஸ். ஸோ ப்ராசஸ் ஆட்டோமேட் நீங்க பண்ணீங்கன்னா, இந்த ஸ்டேஜவா இந்த ஃபனல்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் என்ன மெசேஜ் போகணும், ஹோல்டர் இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் என்ன மெசேஜ், ஆட்டோமேட் பண்றது ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட். தேர் ஆர் மெனி வாட்ஸ்அப் டூல்ஸ் அவைலபிள். ஸோ இதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு. இது டிஜிட்டல் டூல்ஸ் தான், பட் யூ நீட் டு பர்ச்சேஸ். ரீடார்கெட்டிங், ரீடார்கெட்டிங் மீனிங்கே வருது பண்ணவங்களுக்கே திருப்பி நம்ம பண்ற மாதிரி. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெப்சைட் விசிட்டர்ஸ், ஏன்னா டேட்டா உங்களுக்கு இருக்கு, அந்த டார்கெட் பண்ணது யாரை டார்கெட் பண்றதுன்னு இருக்கு. ஸோ அதனால வெப்சைட் விசிட்டர்ஸ், உங்களோட வெப்சைட் விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள நீங்க ரீடார்கெட்டிங் பண்ணணும். இந்த ரீடார்கெட்டிங் எப்படி பண்ணுவீங்கன்னா பெய்டு ஆட்ஸ் மூலமா தான் நம்ம பண்ண முடியும். மேனுவலா நீங்க பண்ணீங்கன்னா ஒவ்வொருத்தரோட நம்பர் எடுத்து நீங்க திருப்பி திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்கணும். பெய்டு ஆட்ஸ் இஸ் த ஈஸி மெத்தட். பெய்டு ஆட்ஸ் நீங்க கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ் வர்றப்ப நான் காமிக்கிறேன் எப்படி ரீடார்கெட்டிங் கிரியேட் பண்றதுக்கு. இப்போ ஆப் அண்ட் டெக்னாலஜி எடுத்துட்டீங்கன்னா, நம்மளோட வெப்சைட்ல 1000 பேர் வந்திருக்காங்க ஒரு மாசத்துக்குன்னா, ஒரு வருஷத்துக்கு 12,000 பேர் வந்திருக்காங்க. இந்த வெப்சைட் வந்தவங்களுக்கு நம்ம ஆடை கொண்டு போய் காமிக்கிறோம், வேற யாருக்கு நான் காமிக்கல, புதுசா போய் கண்டுபிடிக்கல கஸ்டமரை. ஆல்ரெடி நம்ம வெப்சைட்ல என்ட்ரானவங்களுக்கு ஐ எம் கோயிங் டு ஷோ மை ஆட். நீங்க நிறைய டைம் பார்த்துருப்பீங்க, அமேசான்ல ஒரு ப்ராடக்ட்டை பார்த்துட்டு வருவீங்க, திடீர்னு ரீல்ஸ்ல அதே ப்ராடக்ட் வந்துட்டு இருக்கும். அதுதான் ரீடார்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம எங்கேயாவது விசிட் பண்ணிட்டு வந்துருவோம், அவங்க ரீடார்கெட்டிங் அது சம்மந்தமா ஆட் திருப்பி திருப்பி நம்ம கண்ணுக்கே வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த ரீடார்கெட்டிங் ஆடுங்கிறது எல்லாத்துக்கும் போகாது. யாரெல்லாம் ப்ரீவியஸா ஐ மீன் விசிட் பண்ணியிருக்காங்களா இல்லை பேசியிருக்காங்களோ, கான்வர்சேஷன் நடந்திருக்கோ அவங்களுக்கு மட்டும் போகும். ஸோ இந்த ரீடார்கெட்டிங் ஆட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இது. ஸோ இந்த பையிங் பிஹேவியர் இது எல்லாத்துலயும் என்னை பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் 5 தான், 5 ஸ்டேஜஸ் தான் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் சும்மா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, பெரிய ஒரு இன்ஃபுளுன்ஸ் பெருசா பண்ண போறதில்ல.
5 ஸ்டேஜஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ஸ்டேஜஸ் தெரிஞ்சாதான் உங்களை அறியாம அந்த உங்களோட திங்கிங்ல அந்த மார்க்கெட்டிங்லாம் வரும். இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க, வெறும் வந்து கன்சியூமர் பிஹேவியர், இந்த ஸ்டேஜஸ், ஐசிபி இப்படிதான் நம்ம படிச்சுட்டே வந்துடும். நான் நேரத்தை சொன்ன மாதிரி முதல்ல ஸ்டார்டிங்ல என்ன சொன்னோம்னா, செகண்ட் மந்த்ல தான் நம்ம எஸ்இஓ, தேர்ட் மந்த்ல ஆட், மெட்டா ஆட்ஸ் போறோம். அதுக்கு முன்னாடி இந்த எஸ்இஓ, மெட்டா ஆட்ஸ் கான்செப்ட்ஸ் நம்ம படிக்கணும். அப்கோர்ஸ் இன்னொரு சில டூல்ஸ் எல்லாமே படிப்போம். கேன்வால் இருந்து சர்ச் கன்சோல் அதெல்லாம் இப்போ பார்ப்போம். அதனால இதுல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா பின்னாடி வர மந்த்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது யாருமே சொல்லி தரதில்லை. அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன், எந்த இன்ஸ்டியூட்லயும் இவ்வளோ இதாக வந்து உங்களுக்கு பேசிக்ஸ்ல போக மாட்டோம். நம்ம பேசிக் ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா மார்க்கெட்டிங் தானா வந்துட்டு இருக்கும். அதனாலதான் சொல்றேன், நீங்க எல்லாமே மறுபடியும் இப்போ ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ டுடே ஐம் கிவிங் த டாஸ்க் ஐஏஎம் எம்பிஏ மார்க்கெட்டிங் சிலபஸ். ஐஏஎம்ங்கிறது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், லக்னோ, அகமதாபாத், கொச்சின், பெங்களூர், இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. எம்பிஏ மார்க்கெட்டிங் சிலபஸ்ல ஒரு செமஸ்டர்ல வரும் 12-15 டாபிக்ஸ் வரும். லைக் கன்சியூமர் பிஹேவியர், எமோஷனல் மார்க்கெட்டிங் இப்படியெல்லாம் வரும், நியூரோ மார்க்கெட்டிங் அப்படிலாம் வரும். ஸோ அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஹெட்டிங்ஸை நீங்க சாட் ஜிபிடிலே போடுங்க. இந்த மாதிரி ஐஏஎம் சிலபஸ்ல இருக்கு இதெல்லாம் டாபிக்ஸ் எல்லாம், இதை பத்தி எனக்கு ஒரு 1 பேராகிராஃப்ல எனக்கு என்னென்ன சிம்பிளிஃபைடா சொல்லி கொடுங்க வித் எக்ஸாம்பிளோட சாட் ஜிபிடில போடுங்க. அது உங்களுக்கு வித் டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிளோட சொல்லி தரும். நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பாயிண்ட் 12 to 15 டாபிக்ஸ், 20 டாபிக்ஸ் பக்கத்துல வரும். ஸோ தோஸ் ஆர் த டாபிக்ஸ் ஐஏஎம்ல படிக்கிறவங்க படிக்கிறாங்க இன்டெப்தா. நம்ம அதை மேலோட்டமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு டாக்குமெண்ட்ல அந்த 20 டாபிக்ஸ் எடுத்துட்டு அந்த 20 டாபிக்ஸ்க்கும் டெஃபினிஷன் வித் சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் எக்ஸாம்பிள் இதை நீங்க பண்ணணும். எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். The topic explanation, definition. அட்வர்டைசிங் அண்ட் சேல்ஸ் ப்ரொமோஷன் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு டாபிக் எம்பிஏ மார்க்கெட்டிங் சிலபஸ்ல. நீங்க எந்த எம்பிஏ வேணாலும் எடுத்துக்கோங்க. அதாவது ஐஏஎம் இருக்கிற எந்த எம்பிஏ லொகேஷன் வேணாலும் எடுத்துக்கோங்க. அகமதாபாத் எங்க இருந்து எடுக்கிறீங்களோ அந்த லிங்கை போட்டுருங்க. அப்பதான் எனக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதோட டெஃபினிஷன் என்ன அதை நீங்க புரிஞ்சுக்கணும். காப்பி பேஸ்ட் பண்ணிடுறீங்க, நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறத சொல்றேன் வித் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி போட்டு ஒரு டாக்குமெண்ட் நீங்க கிரியேட் பண்ணுங்க. எந்த எக்ஸாம்பிள் வேணாலும் இருக்கு. டோன்ட் டேக் ஆப்பிள். நீங்களா ஒரு அந்த சாட் ஜிபிடில போட்டு அது கொடுக்குற எக்ஸாம்பிள் வச்சு நீங்க பண்ணுங்க. ஐஏஎம் மார்க்கெட்டிங் சிலபஸ் வச்சு பண்ணுங்க. எனி டவுட்? சமத்துல என்ன ரைட் நான் சொன்னாலும் டவுட் இல்லைங்க. ஸோ கொஞ்சம் இதா இருக்கும். நம்ம திரும்பி ஒரு 1 hour 2 hours நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஒர்க் பண்ணி பண்ணுங்க. அந்த டாஸ்க் எல்லாம் நிறைய முடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபைனலா எங்கேயோ ஒரு வகை ஏதோ நம்ம அப்ளை பண்ணிட்டே இருக்கோம். How do you feel regarding this? ஆக்சுவலா இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது நிறைய இப்போ ரியல் டைம்ல பாக்குற மாதிரி இருக்குங்க. லைக் நானே பண்ணி பார்க்கும்போது நல்ல இது கிடைச்சிருக்குங்க சார். கஸ்டமர் ரிட்டென்ஷனுக்கு வந்து நாங்க ஆல்ரெடி போட்ட ஒரு லே அவுட்ஸோட இது வச்சு நான் கிரியேட் பண்ணிருந்தேங்க சார். சோ எனக்கு நான் ரொம்பவே ரிலேட் பண்ணிக்க முடியுதுங்க சார். இப்போ அத நம்ம பாத்துறோம். அந்த டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ரிட்டென்ஷன்ல பாத்துறோம். சோ எதுக்கு அப்படின்னா நீங்க நம்ம எவ்வளவு மார்க்கெட்டிங்ல நம்ம பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருப்போம், இதுதான் அப்படிங்கிறவங்க நம்ம ரியலைஸ் பண்ணிருக்க மாட்டோம். இனிமேல அந்த ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுறப்போ ஒரு ரிட்டென்ஷன்லயோ ஏதாவது ஓகே இப்படி எல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். ஸோ கஸ்டமர் ரிட்டென்ஷன் என்ன சொன்னா, ஒரு கஸ்டமர் திருப்பி ஆர்டர் போட வைக்கிறது. அவங்க ஒரு தடவை வந்துட்டா திருப்பி எல்லாம் வாங்க மாட்டாங்க. we need to give some benefits to them. So customer satisfaction significantly contributes to retention. Yes, of course, அந்த satisfaction இருந்தாதான் அந்த ஆப்ல நம்ம இருக்கோம். இல்லாட்டி நம்ம வெளியில வந்துடுவோம். Satisfied clients are more inclined to remain loyal to a brand. என்னை பொறுத்தவரை நானே சொல்றேன், அமேசான்ல நான் வாங்கிட்டு இருக்கேன். அதுல இருந்து கிட்டத்தட்ட எங்கேயுமே மாறுறதே இல்லை. அதுல சில தப்பே நடந்தாலும் திருப்பி நான் அமேசான் தான் போக ஆரம்பிச்சேன். ஐ பிகம் வெரி லாயல் டு அமேசான். அமேசான் நமக்கு இருக்காங்கன்னு தெரியாது. நான் வந்து அமேசானோட பெரிய லாயல் கஸ்டமர் நானே சொல்லிக்கலாம். அதனால அந்த பிராண்ட் ஏதோ ஒரு இடத்துல புடிச்சு போயிடும் நம்மளுக்கு. அப்புறம் தொடர்ந்து அதிலேயே போடுறது அதுதான் நம்மளுக்கு பெட்டராகவும் தோணும். பிளிப்கார்ட்ல இதை விட
100 கம்மியா இருந்து ஒரு பொருள் வந்தாலும் கூட நம்ம போக மாட்டோம். சரி இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம், இதுலயே போயிடலாம். Prioritizing customer satisfaction through timely responses, transparent communication. Yes, நான் எந்த இது பண்ணாலும் அவங்க chatல இருந்து எல்லாமே உடனே பண்ணிடுவாங்க. These lines not only contribute business stability but also act as ambassadors promoting the brand. நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நானே இப்போ உங்க முன்னாடி சொல்ற பாத்தீங்களா, அமேசான்ல தான் நான் வாங்குறேன். ஸோ நவ் ஐ பிகேம் அம்பாசிடர் டு த அமேசான். உங்ககிட்ட நான் சொல்றேன்னா அதோட பெருமை சொல்றேன்னா நானே வந்து அமேசான்ல போர்டு சொல்ற மாதிரி இருக்காங்க. Key elements of real estate client engagement: email nurturing, personalized customer service, regular follow-up, offering value, building. அதனால சொன்னா நம்ம எல்லாத்துக்கிட்டையும் இமெயில்ல வாங்குவோம். இமெயில்னால நம்மளுக்கு பெரிய யூஸ் கிடையாது ஆக்சுவலா. பட் ஆனால் நம்ம அந்த ஃபீல்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட காமிச்சிட்டே இருக்கலாம். இப்போ நீங்க ரியல் எஸ்டேட் கிளைண்ட் நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா அதனால உங்ககிட்ட பிசினஸ் நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அதனால இப்படி ஒரு கம்பெனி இருக்கு அப்படிங்கிற ஞாபகம் இருந்துட்டே இருக்கு. ஞாபகம் இருந்தனால ரிட்டன்ஷனுக்கு இதாயிட்டு. ஒன்ஸ் ஒரு தடவை நம்மகிட்ட ப்ராடக்ட் பை பண்ணிட்டாங்க, ரியல் எஸ்டேட்ல ஒரு லேண்டை வாங்கிட்டாங்க, அதோட முடிஞ்சது உனக்கு எனக்கு அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வேற லான்ச் ஆஃபர்ஸ் நம்ம கொடுக்கலாம், ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுக்கலாம், ரியல் எஸ்டேட்டை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம், வீடியோஸ் போடலாம், ஒரு ஆர்டிகல் உங்களுக்கு வந்திருக்கும் பேப்பர்ல அதை ஷேர் பண்ணலாம். ஏதோ ஒன்று வந்து நீங்க பண்ணிட்டே இருக்கு. The power of customer retention in Indian real estate. Customer satisfaction drives loyalty. இது சொல்றதுதான் customer satisfaction. Customer, how do you are going to measure the customer satisfaction? Repeat business. ஒரு தடவை வாங்கிட்டாங்கன்னா அதே ப்ரொமோட்டர்ஸ் இவங்ககிட்ட இன்னொரு தடவை வாங்கலாம், இல்லை ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். வேர்ட் ஆஃப் மவுத் அடுத்தது சொல்லிட்டாங்க, வேர்ட் ஆஃப் மவுத் ரெஃபரன்ஸ், பில்டிங் ட்ரஸ்ட், பாசிட்டிவ் ரெப்புடேஷன். இது எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ரிட்டன்ஷன் நம்ம கூட இருப்பாங்க. இல்லாட்டி ஒரு தடவை ஒன் டைம் செல்லிங் மாதிரி நடந்தது அப்படின்னா யாரும் நம்மோட திருப்பி வர மாட்டாங்க. ஃபார் சேரன் நகர் ப்ராஜெக்ட், இவங்களோட ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சேரன் நகர் ப்ராஜெக்ட் வாஸ் லான்ச் பை us in the year 2009. Though it's been 16 years, still have loyal, happy and large customer base. Even today, those enduring customers are acting as our ambassadors and serving as a least expensive way of promotion. உங்களோட கஸ்டமர் அக்வசிஷன் காஸ்ட்டை குறைச்சிருவாங்க, இவங்க எல்லாம் இருந்தாங்க, புது காஸ்ட்டை குறைச்சிருவாங்க. அவர் கஸ்டமர் ரிட்டர்ன்ஸ் we build a strong post transaction relationship. இது ஒரு லைன்ல அவங்க போட்டிருக்காங்க. பட் இதுக்காக அவங்க என்னென்ன பண்றாங்கன்ட்டு நிறைய பண்ணியிருப்பாங்க. அவங்களே லிஸ்ட் பண்ணா தான் தெரியும் அந்த அளவுக்கு வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 10-15 years ஆகுது. Week after closing, 1 month check-in, 6 month check-in, annual homework message. Provided value-added content, maintenance tips, அதுதான் சொல்லிக்கலாம், மெயின்டெனன்ஸ் டிப்ஸ். ஒரு வீட்டை எப்படி மெயின்டைன் பண்றது, ஒரு பிளாட் எப்படி மெயின்டைன், வாட்டர் மெயின்டைன், மார்க்கெட் அப்டேட்ஸ், neighborhood info. This is working for us really good since many MNCs like Zoho, Amazon, Flipkart are emerging. அந்த ஏரியால என்னென்னலாம் வருதோ அவங்க வாங்கிட்டாங்க. அவங்களுக்கும் தெரியும் அவங்க ஒரு ஜோகோ வரப்போகுது, நாங்க குடியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதை நம்ம மூலமா ஒரு தடவை நம்ம சொல்றப்ப நம்ம ஒரு இந்த எல்ஐசி ஆபீசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சும்மா எல்லாத்துக்கும் வருவாங்க, போவாங்க, இன்வால்வ் ஆவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா அந்த டச்ல இருந்துட்டே இருப்பாங்க. நீங்க அவர் வரலைனாலும் ப்ரீமியம் கட்ட தான் போறீங்க. ஆனா அந்த ரிப்பீட்டட் எதுவும் ரிட்டன்ஷன்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணீங்கன்னா உங்க மூலமா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ இதெல்லாமே நீங்க பண்ணீங்கன்னா இப்போ ஜோகோ இதெல்லாம் வருதுன்னு நம்மளே சொன்னோம்னா அவங்க யாருக்காச்சும் இடம் வாங்குறவங்ககிட்ட இங்க வாங்க, இந்த பிளாட் இவங்ககிட்டயே வாங்குங்க, இங்க எல்லாம் ஜோகோ வருதுன்னு அவங்களும் போய் 4 பேர்த்து சொல்லுவாங்க. லாயல்டி ப்ரோக்ராம், நீங்க நிறைய இடத்துல லாயல்டி ப்ரோக்ராம்னு என்னன்னு ஃபர்ஸ்ட் படிச்சு பார்க்கணும். சரி, இப்போ சவுந்தரா மேம் இதெல்லாம் போட்டிருக்காங்கன்னா லாயல்டி ப்ரோக்ராம் யாரும் சொல்ல முடியும்? கிருபாகரன் சொல்ல முடியுமா? ரிட்டன்ஷன்ல லாயல்டி ப்ரோக்ராம், ப்ரீ ஆனுவல் ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷன், ப்ரிஃபர்ட் வெண்டர் டிஸ்கவுண்ட்ஸ், ப்ரையாரிட்டி ஆக்சஸ் டு நியூ லிஸ்டிங்ஸ், ரெஃபரல் ரிவார்ட்ஸ். ஸோ கஸ்டமர் லாயல்டி ப்ரோக்ராம் நடத்துவாங்க. நிறைய பேர் இடத்துல ஃபோன் நம்பர் வாங்கிக்குவாங்க, பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்திருக்கா, யூ கேன் எலிஜிபிள் டு பை அ பெல்ட் பேக், நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்களா, இவ்வளோ பாயிண்ட்ஸா, இதெல்லாம் தான் கஸ்டமர் லாயல்டி பாயிண்ட்ஸ் சொல்றோம். ஆஃபர் எக்ஸப்ஷனல் ஆஃப்டர் சேல் சப்போர்ட், ஹோம் ஓனர் ஆன்போர்டிங் கிட். சின்னது நீங்க இதெல்லாம் டிஜிட்டலா கூட பண்ணலாம், காசு தான் செலவு பண்ணணும்னு கிடையாது. லோக்கல் சர்வீஸ், ஹாப்பி மெயின்டெனன்ஸ், ஹோம் மெயின்டெனன்ஸ் கேலண்டர்ஸ் கண்டிப்பாக கொடுக்கலாம். மெயின்டெனன்ஸ் எப்போ போகலாம், பிளம்பிங் ஒரு தடவை செக் பண்ணணும், டேங்க் கிளீனிங் எப்போ நீங்க பண்ணணும், இது ஏதோ ஒரு இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச 2 ஆள் அங்கே கொண்டு போய் விடலாம், வேணும்னா சொல்லுங்க நாங்கள் அசிஸ்ட் பண்றோம், சும்மா கான்டாக்ட் பண்ணி விடுறது தான். சின்ன விஷயம் நம்ம பண்ணோம்னா ரிட்டன்ஷன்ல ரொம்ப நல்லா உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும்.
லீவரேஜ் கண்டென்ட் மார்க்கெட்டிங், நியூஸ் லெட்டர்ஸ், மார்க்கெட் அப்டேட், இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்மளை பத்தியே சொல்லக்கூடாது. நாங்க மறுபடியும் இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்றோம், இங்க விலை எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. மார்க்கெட் அப்டேட், ரியல் எஸ்டேட் எஜுகேஷன், டாக்ஸ் பெனிஃபிட்ஸ், ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸ், என்கரேஜ் அண்ட் ரிவார்டட் ரெஃபரல்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்றீங்களா சாங்களும்? சார் பண்ணிட்டு இருக்கோங்க சார். சூப்பர். அப்ப புதுசாவும் இன்னும் நீங்க பாருங்க. இது பண்ணது போக இன்னும் புதுசா நீங்க தேடி பார்த்துட்டு அதுல ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்க சார். டிஜிட்டலாவே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அதனாலதான் எல்லாத்தோட டேட்டாபேஸ் வாங்கிக்கணும். கஸ்டமரோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா தான் பண்ண முடியும். வாட்ஸ்அப்ல நிறைய நீங்க பண்ணலாம். வாட்ஸ்அப் ஏபிஐ எல்லாம் இப்ப தர்றாங்க. இன்ஃபேக்ட் நாங்களே வந்து ஒரு இதை செல் பண்றாங்க. வாட்ஸ்அப் ஏஐ வச்சு நம்ம பண்றோம். ஸோ அந்த வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அதுல மூலமா அவங்க பழைய கஸ்டமர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன இது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி அட்வான்ஸா நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி ரிட்டன்ஷன், அக்வசிஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே மாத்திக்கணும். நம்ம இன்னும் பழைய காலத்து ஸ்டைல்லே நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை. ஏன்னா நியூஸ் லெட்டருங்கிறது பழைய ஸ்டைல் சொல்லலாம். நீங்க நியூஸ் லெட்டர்ல யாரும் பெருசா படிக்கிறது இல்லை. ஓகேங்க சார். அதுக்கு பதிலாக நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நியூஸ் லெட்டர் எதுக்கு அப்படின்னா ஒன்லி ஃபார் ஒரு பிராண்ட் அப்படியே உங்களுக்கு இருக்கு, ஒரு மெயில் வந்தா பட் இவங்க அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியறது தான். உள்ள போய் நிஜமா இதெல்லாம் படிக்க மாட்டாங்க. பட் அனுப்பணும். அதுக்காக நீங்க அனுப்பாம விட்டுறாங்க. பட் அனுப்பணும் அப்படிங்கறத சொல்றேன். ஆனா நீங்க கன்வர்ஷன் மாதிரியே ரிட்டன்ஷனோட கன்வர்ஷன் எதிர்பார்க்கிறீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்ல பண்ணுங்க. வாட்ஸ்அப்லயோ, வாட்ஸ்அப்ல டக்குன்னு இன்னைக்கு ஓபன் பண்றாங்க, அதுல பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல போட்டு விடுங்க. யூஜிசி இது மாதிரி நிறைய இருக்கு. வில் டிஸ்கஸ். நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோட வாங்க, நம்ம பண்ணுவோம். வெரி குட். இந்த மாதிரி இது ஒர்க் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அது தெரிய வரும். ஸோ ஒர்க் பண்ணல அப்படின்னா தியரிட்டிக்கலா போயிடும். அகைன் டோன்ட் டூ தட் மிஸ்டேக். சார் இன்னைக்கு வந்து கிளாஸ் வேண்டாம், நம்ம ஒர்க் பண்றேன்னு சொன்னீங்கனாலும் எல்லாரும் சொல்லுங்க, நம்ம கிளாஸ் ஸ்டாப் பண்ணிட்டு ஒர்க் பண்ணணும். ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. இந்த 12th டாஸ்க் வாங்க. எஸ் தோணும். Sir, recording session, sir. Yeah, today will give because yesterday we didn't record, no. I forgot to start that recording. Okay.